வெற்றி வாழ்வு திருச்சபையின் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, அற்புதமான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஜூன் மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர், இந்த முதல் தேதியில் ஆண்டவர் உம்மை தேடும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய வார்த்தை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நீர் கண்மணி போல நீர் எங்களை பாதுகாத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனோ ஆபத்துகள் தீமைகள் நேரிட்டு இருக்கலாம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு கேடகம் போல இருந்து பாதுகாத்து வழிநடத்தி இந்நாள் வரை நீர் எங்களுக்கு ஆண்டவரை கொண்டு வந்த மகா பெரிய தயவிற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். நீர் இனிமேலும் எங்களை நடத்த வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறீர். ஆண்டவரே, வாக்குத்தத்த ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. பாடல்கள் மூலியமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாக ஆவியானவர் நீர் எங்களுக்கு பிரசனத்தை மகிமையும் ஊழியத்தையும் செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விதியாயிருக்கிற வேலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே, நீரெங்கள் தேவனே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே, நீரெங்கள் தேவனே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. வானம் எனது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. வானத்தில் பூமியில் பூமியின் கீழ் உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. வானத்தில் பூமியின் கீழ் உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. ஓஹோ, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த,
அனைத்தையும் படைத்தவரே, ஆதியில் வார்த்தையாய் இருந்தவரே, ஒரு வார்த்தையால் அனைத்தையும் படைத்தவரே. துதிகனம் மகிமைக்கு பாத்திரர் நீர், துதிகளை இடும் தேவன் நீர். துதிகனம் மகிமைக்கு பாத்திரர் நீர். துதிகளில் வாசம் செய்பவர் நீ, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீ. துதிகளில் வாசம் செய்பவர் நீ, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீ. ஓ பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். உம்முடைய நாமம் மகத்துவமானவர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீர் தூயாதி தூயவர், சேனைகளின் கர்த்தர். நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus, I praise you Lord, I worship you. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிற நம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் துதியிலே நீர் மகிமைப்பட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். வெற்றி வாழ்வு திருச்சபனுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற
உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து, பராமரித்து, ஆசீர்வதித்து, போஷித்து, தழைத்தோங்கி வளரச் செய்திருக்கிறார். இந்த 6வது மாதத்திலே நம்மை பிரவேசிக்கும்படி செய்திருக்கிறார். எத்தனையோ நபர்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ நபர்கள், பிரியப்பட்டவர்கள், நம்மோடு இந்த ஆண்டை துவங்கினவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மேல கிருபையும் இரக்கமும் பாராட்டி நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். பல ஆபத்துகள், பல சூழ்நிலைகள், கடுமையான சூழ்நிலைகள் மத்தியில் கூட கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்திருக்கிறார், ஆதரவாக இருந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், போஷித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார். அவர் கோடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுக்கும்படியாக இந்த கூட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 4:16 உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டில் சேரக்கடவும். தைரியமாய் கிருபாசனத்தண்டில் சேரக்கடவும். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, கம் போல்ட்லி அப்படிங்கிறார். ஆங்கில வேதாகமம் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கம் போல்ட்லி அப்படிங்கிறார். நான் ஆங்கிலத்திலையும் இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 4:16 வாசிக்கிறேன். Let us therefore come boldly to the throne of grace that we may obtain mercy and find grace to help in time of need. எவ்வளோ அருமையாக அவர் சொல்கிறார் பாருங்க. Let us therefore come boldly. Let us therefore அப்படின்றது இங்கே ஆதலால் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆதலால் ஆரம்பித்தாவே முன்னாடி இருக்கிற வசனத்தோடு அது தொடர்புடைய வசனமாய் இருக்கிறது. ஏன் ஆதலால்னு சொல்லுது? 13ஆம் 14ஆம் வசனத்திலிருந்து தான் இது ஆரம்பிக்குது. நமக்கு ஒரு ராஜரீக ஆசாரியர் ஒருத்தர் இருக்கார். இந்த 14ஆம் வசனம் சொல்லுது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். பாருங்க, இங்க 2 காரணம் சொல்லப்படுது. ஏன் ஆதலால் சொல்லப்பட்டிருக்குன்னா, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால். அவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி போனதில்லை. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். ஒரு மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து, மனிதனுடைய பிரதிநிதியாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஒரு மனிதனாக அவர் பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அங்க போயிருக்கிறாரு. இவர் யாரு? மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நமக்காக அவர் இருக்கிறார். அவர் மகா பிரதான ஆசாரியர். ஆங்கில வேதம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, seeing then that we have a great high priest. seeing then அப்படின்னா பாருங்க அப்படிங்கிறாரு. who has passed through the heavens, Jesus the Son of God. Let us hold fast our confession. For we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points tempted as we are, yet without sin. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்கார். எல்லா விதத்திலும் tempted, tested in all points. all points, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்கார். நமக்கு வர சோதனைகள்லாம், இயேசுக்கு வராத சோதனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர். அந்த சூழ்நிலையில நமக்கு என்ன வேண்டும், அந்த சூழ்நிலையில நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சூழ்நிலையில நமக்கு எப்படிப்பட்ட உதவிகள் தேவை, எப்படிப்பட்ட கடவுளுடைய கிருபை வேண்டும்,
தேவனுடைய கிருபை எப்படி வேணும், மனுஷருடைய தயவு எப்படி வந்து கிடைக்க வேண்டும், எல்லாம் அவருக்கு தெரியும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இவர் வானங்களின் வழியாய் ஏறி போயிருக்கிறார், பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும், கெட்டியா பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறாரு. ஏன்? நமக்காக ஒரு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் யாரு? இயேசு, தேவகுமாரனாகிய இயேசு. அவர் எங்க போயிருக்கிறார்? வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சீஷர்கள்லாம் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருக்காங்க. இயேசு அப்படியே பரலோகத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்படுறார். ஒரு பெரிய மேகம், தேவ தூதர்கள்லாம் வந்து மேகம் வந்து அவரை பரலோகத்துக்கு மேகத்தில் அவர் ஏறி போறாரு. எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த தேவ தூதர்கள்லாம் சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த இயேசுவானவர் எப்படி மேகங்கள் மேலே ஏறி பரலோகத்துக்கு போனாரோ அதே மாதிரி திரும்ப வருவார் அப்படிங்கிற. எல்லார் கண்களுக்கும் முன்பாக அவர் மேகத்தில் ஒரு மேகம் அவரை மேலே கொண்டு சென்றது என்று நாம் அப்போஸ்தலர் 1:9 நம்ம வாசிக்கிறோம். பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். யாருக்காக போயிருக்கிறாரு? அவர் ஏற்கனவே பரலோகத்தில் தாங்க இருந்திருக்கிறாரு. அங்கேருந்து அவர் வந்திருக்கிறாரு. அவர் தம்மை பற்றி சொல்லும்போது யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் என்னுடைய பிதாவானவர் உங்களுக்கு வானத்திலிருந்து வந்த அப்பத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்றாரு. தம்மை பற்றி சொல்றாரு. அவர் அங்கிருந்து வந்தவன் சொல்றாரு. 16ஆம் அதிகாரத்தில் நான் என்னோட பிதாவினோட வீட்டுக்கு போக போறேன் அப்படிங்கிறாரு. சொந்த வீட்டுக்கு போற மாதிரி சொல்றாரு. அப்ப அவர் அங்கிருந்து தான் வந்தாரு. அவர் பரலோக வாசியா இருக்கிறார். ஆனா இப்போ ஒரு மனிதனாக மேல வானங்களில் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிற ஒரு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால நாம முதல்ல பண்றோம் பாத்தீங்களா, விசுவாசமா ஒரு அறிக்கையை, கடவுளோட வார்த்தையை அறிக்கை பண்றோம் பாருங்க. அந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும் என்று அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா 2 காரியங்கள். ஒன்று வந்து த த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபாசனம், கிருபாசன தண்டையில் வரணும் ஒன்று. அதுக்கு 2வது அங்க எப்படி வரணும்னா தைரியமா வர கடவும், தைரியமா சேர கடவும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்குது. ஏற்ற சமயத்தில் சொல்றாங்க பார்த்தீங்களா. என்ன எப்படின்னா, பல நேரங்களில் பலவீனப்படுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அவர் பலவீனப்படுறாரு சில நேரங்களில். அப்போ கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுறாரு. அப்புறம் அவர் கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படிங்கிறாரு. நிறைய நேரங்களில் மனித வாழ்க்கையில் பலவீனங்கள் ஏற்படுகிறது, சோதனைகள் ஏற்படுகிறது. சில நேரங்களில் பயம் வருகிறது, சில நேரங்களில் வியாதி வருகிறது, சில வேளையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை வந்துடுது, அன்சர்டைனிட்டி வருகிறது. அது மட்டும் இல்லை, சில ஆவிக்குரிய போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வருது, நம்மளை சோர்வடைய செய்யும்படியாக பல காரியங்கள் வருது. வியாதி வருது, பலவீனம் வருது, பயம் வருது, அப்புறம் சோதனை வருது, அதுக்கப்புறம் ஒரு நிச்சயமற்ற தன்மை, நம்பிக்கை, இதெல்லாம் உள்ள வருது, உள்ள வரத்து பார்க்குது. அப்புறம் ஆவிக்குரிய சில ஸ்ட்ரகிள்ஸும் வருது. ஆனால் எபிரேயர் 4:16 ஒரு பெரிய நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கிருபாசனத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். God has provided a throne where his children can come and receive exactly what they need. தம்முடைய பிள்ளைகள் தங்களுக்கு என்ன தேவையோ மிக சரியாக அந்த தேவையை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஒரு கிருபாசனத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அங்க இந்த வசனம் 14-15 வசனங்களை தொடர்ந்து இந்த வசனம் வர்றதுனால அங்க இயேசுவை நம்முடைய பலவீனங்களை மிக துல்லியமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராக அந்த வசனம் வர்ணிக்கிறது. அவர் நிமித்தமாக ஒரு பெரிய தைரியத்தோடு தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு நாம சேர முடியும். முதல்ல நம்ம இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆங்கில வேதம் ஃபர்ஸ்ட் எப்படி வருதுன்னா, லெட் அஸ் தேர்ஃபோர் கம் போல்ட்லி அப்படிங்கிற கம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு அழைப்பை விடுக்கிறார். கர்த்தர் வந்து நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பை கொடுக்கிறார்னா, வாங்க தைரியமா வாங்க, சேர கடவும்னு தமிழ்ல வருது. அது ரொம்ப பழைய வேர்டு அது.
ஆங்கிலம் வந்து லெட்டஸ் கம் போல்ட்லி அப்படிங்குது. கம் அப்படின்ற வார்த்தை எப்படி வருது பாருங்க. இது வந்து நமக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தையா தெரியலாம். ஆனா பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்தவர்கள், பிரதான ஆசாரியராகவே இருந்தா கூட அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, ஸ்டே அவே பிஹைண்ட் த ஸ்கிரீன். அந்த திரைச்சீலை தாண்டி வரக்கூடாது, நீ ஸ்டே அவே அப்படின்றார். பழைய உடன்படிக்கையில் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் கிளீன் யுவர் செல்ஃப். முதல்ல உன்னை நீ சுத்திகரிச்சுக்கோ. பிரதான ஆசாரியனே இருந்தா கூட தன்னுடைய பாவங்களை சுத்திகரிச்சுன்னா அவன் வர முடியும். பழைய உடன்படிக்கையில் அவன் பிரச்சனையை அவனே சரி பண்ணி வரணும். ஏன்னா பலியை செலுத்தணும், ரத்தத்தை சிந்தணும். அந்த மாதிரி அவன் தன்னுடைய பிரச்சனையை அவன் தனியாக சால்வ் பண்ணிக்கணும். இப்படிலாம் கர்த்தர் நம்மள சொல்லலை. அவர் வந்து நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கம் அப்படிங்கிற, வாங்க அப்படிங்கிற. 55வது அதிகாரத்தில், ஏசாயா 55 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்ற, தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் அப்படிங்கிற. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தோட, தாகமாக இருக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படிங்கிற. என்கிட்ட வா அப்படிங்கிறார். அவர் இன்வைட் பண்றாரு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், கம் போல்ட்லி அப்படிங்கிறார். முதல்ல ஒரு பெரிய இன்விடேஷனை கொடுக்குறாரு. வாங்க, என்கிட்ட வாங்க அப்படிங்கிறார். எந்த தேவையா இருந்தாலும் தைரியமா வாங்க அப்படிங்கிறார். என்னிடத்தில் வாருங்கள். ரெண்டாவது, லெட் அஸ் கம் போல்ட்லி. தைரியமா சேர கடவோம். முதல்ல சேர கடவோம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? கம் அப்படின்றார், வாங்க அப்படிங்கிறாரு. அவர் நம்மளை அழைக்கிறாரு. முதல்ல ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இவ்வளோ பரிசுத்தமான ஒரு தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க வாங்க, என்கிட்ட வாங்க. ஒருவேளை நீங்க வாழ்க்கையில பயம், சோர்வு, மனக்கலக்கம், அதைரியம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, இது போன்ற சூழ்நிலைகள்ல இருக்கீங்களா? வியாதியில் இருக்கீங்களா? பலவீனத்தில் இருக்கீங்களா? ஒரு பெரிய மன சோர்வில் இருக்கீங்களா? ஆங்ஸைட்டி இருக்கா? ஒரீஸ் இருக்கா? டிப்ரெஷன் இருக்கா? He says கம் அப்படிங்கிற. வரும்போது எப்படி வரணும்னா, போல்டா வாங்க அப்படிங்கிற. தைரியமாய் சேர கடவோம். தைரியமா விடுதலையோடு, எங்க நம்மளை புறம்பே தள்ளிடுவாரோன்ற அந்த பயம் இல்லாம, நம்மளை வேணான்னு சொல்லிடுவாரோன்ற பயம் இல்லாம அவர் சொல்றாரு, தைரியமா வாங்க அப்படிங்கிறாரு. பழைய உடன்படிக்கையின் கீழே வெறும் பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் உள்ள பிரவேசிக்க முடியும். ஆனா இன்றைக்கு கதை வேற மாதிரி ஆயிருக்குது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த கிருபாசன தண்டிலே சேரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஏன் தைரியமா சேர கடவுன்னு சொல்றாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அப்படி ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்குது என்று எபிரேயர் 10:19-20ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ரத்தம் சிந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இயேசு நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை முற்றிலுமாக செலுத்தி இருக்கிறார். எல்லாம் செலுத்தி முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செலுத்தி முடித்திருக்கிறார். ஜீசஸ் paid for our sins completely. முற்றுமுடிய அவர் எல்லா கிரயத்தையும் செலுத்தி முடித்திருக்கிறார். அதனால நம்ம தைரியமா போக முடியும். ரெண்டாவது, நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம தைரியமா போகலாம். வேலைக்காரன் தான் பயப்படணும், பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தைரியமா போகலாம். பாருங்க, எபேசியர் 3:12 சொல்லுகிறது, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தேவனிடத்துல சேர்றதுக்கு, அவரிடத்துல கிட்ட போறதுக்கு, அவருடைய பிள்ளையாக போறதுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிடைத்திருக்குது. ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இது எப்படி வருதுன்னா, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு, அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்காது. பவுல் எப்படி எழுதுறாரு? பயம் கொஞ்சம் கூட இல்லை. அவர் நம்மளை அடிச்சிருவாரோ, மண்டையை உடைப்பாரோ, கையை காலை
அடிச்சு உடைப்பாரோ, நம்மளை தண்டிச்சிடுவாரோன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேருகிறதுக்கான ஒரு ஸ்லாக்கியம்னா ஒரு பெரிய பாக்கியம். இது அவரிடத்துல சேர்றதுக்கான ஒரு பெரிய பாக்கியம் உண்டாயிருது. அவர் சொல்ற கம் போல்ட்லி. முதல்ல இன்விடேஷன் கொடுக்குறார், கம் அப்படின்னு சொல்றார், என்கிட்ட வா அப்படிங்கிறாரு. வரும்போது தைரியமா வா அப்படின்றாரு. ஏன்னா நான் ரத்தம் சிந்திக்கிறேன், உன் பாவத்துக்கான எல்லா பரிகாரத்தையும் செலுத்தி முடித்திருக்கிறேன், முழு கிரயத்தையும் நான் செலுத்தி முடித்திருக்கிறேன், அதனால பயப்படாத, தைரியமா வா. என் ரத்தம் உனக்கு தைரியத்தை கொடுக்கிறது, விசுவாசம் உனக்கு தைரியத்தை கொடுக்கிறது, திட நம்பிக்கையோட என்கிட்ட சேர்றதுக்கான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறது, பயம் இல்லாம தைரியமா வா அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ரத்தத்தினால் தைரியம், ரெண்டாவது அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால தைரியம். ரோமர் 8:15 நாம் எப்படி வாசிக்கிறோம், அன்றும் திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அப்ப ரத்தம் நமக்கு தைரியத்தை தருது. ரெண்டாவது, நமக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய தைரியம் உண்டாகுது. மூணாவது, இயேசு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார், அதனால நமக்கு ஒரு தைரியம் இருக்குது. எபிரேயர் 7:15 நம்ம வாசிக்கிறோம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக ஆகையால் அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்யறதுக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் ஹை பிரீஸ்ட் இஸ் பிரேயிங் ஃபார் அஸ். அப்ப ஒரு பிள்ளை தன்னுடைய அன்பான தகப்பன் இடத்துல பயத்தோட போகாது, தைரியமா போகும். வேலைக்காரன் பயப்படலாம், ஸ்டாஃப் பயப்படலாம், ஆனா பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்ட் ஆக்சஸ், அப்பாட்ட நேரடியான தொடர்பை அந்த பிள்ளை பெற்றிருக்கும். அப்ப வரும்பொழுது தைரியமா வா அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு ராஜாவினுடைய அரண்மனையில சேவகர்கள் நுழையறதுக்கும் அவருடைய பிள்ளை தைரியமா நுழையறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பிள்ளை ராஜாவினுடைய பிள்ளை, அதனால தைரியமா போக முடியுது. எங்க வர சொல்றாரு, ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. அந்த இடம் பேர் என்ன, கிருபாசனம். இந்த கிருபாசனம் எதை குறிக்கிறதுனா அதிகாரம், வல்லமை, தேவனுடைய ஆளுகை, இதை குறிக்கிறது. தேவனுடைய சிங்காசனம் எப்படி அழைக்கப்படுகிறதுனா கிருபாசனம், த்ரோன் ஆஃப் கிரேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு விசுவாசிக்கு இந்த கிருபாசனம்ன்றது அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற ஒரு கிருபாசனம் கிடையாது. அது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்காக அந்த சிங்காசனம் இல்லை. அது கிருபையை அளிக்கிற ஒரு சிங்காசனமாய் அது இருக்கிறது. கிருபை என்ன, தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படும் தயவு. தயவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி தைரியமா இங்க வா அப்படிங்கிறாரு. என்னுடைய கிருபாசன தண்டைக்கு நீ வா அப்படிங்கிற. இந்த கிருபாசன தண்டையில பாத்தீங்கன்னா குற்ற உணர்வுக்கு பதிலாக நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது, பலவீனத்துக்கு பதிலாக பலன் கிடைக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கிறது, உடைஞ்சு போயிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்குது. அதுக்காக தான் அங்க வர சொல்றாரு அவர். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு, நீங்க இன்னைக்கு எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை பலவீனப்பட்டு இருக்கலாம், அல்லது குற்ற உணர்வுனால தயங்கி கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நுழைய முடியாம வெளியே நீங்க நின்று கொண்டு இருக்கலாம், உடைந்து போனவர்களா இருக்கலாம். நீங்க இன்றைக்கு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய கிருபாசனம் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முன்ன திருச்செயலை போட்டு மூடி வச்சிருந்தாங்க, ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து மூலமா அந்த சிங்காசனம் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தைரியமா வரலாம், அவரே அழைப்பு கொடுக்கிறாரு. ஏற்ற சமயத்துல இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடையும், தைரியமா வா, கிருபாசன தண்டைக்கு வா அப்படிங்கிறாரு. So God is saying, whatever your condition today, God's throne remains open through Jesus Christ. God's throne remains open.
த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய சிங்காசனம் உங்களுக்காக கிருபாசனம் திறந்து வைக்கப்பட்டுறது. அங்க போனா ஒரு சுகம் இருக்குது, அங்க போனா ஒரு பலன் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்கு, அங்க போனா ஒரு பெரிய ரெஸ்ட் இருக்கு, அங்க போனாக்கா நமக்கு ஒரு பெரிய மன்னிப்பு இருக்காங்க. அதனால தான் அங்க வர சொல்றாரு. அங்க போகும்பொழுது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு, அழைப்பு கொடுக்குறாரு, கம் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாரு, போல்டா வா அப்படிங்கிறாரு. மூணாவது எங்க வரணும்னு சொல்றாரு, கிருபாசனத்தண்டைக்கு வா அப்படிங்கிறாரு. நாலாவது என்னன்னா, அங்க வரும்பொழுது என்ன உனக்கு கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு. எந்த விதமான ஆசீர்வாதம் கிடைக்கும்? டு அப்டெயின் mercy, டு அப்டெயின் mercy. mercy means not receiving the judgment we deserve. நம்ம முற்காலத்துல எப்படி இருந்தோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆனார்கள் என்று ரோமர் 3:23 நாம வாசிக்கிறோம் பாருங்க. நமக்கு ஜட்ஜ்மெண்ட், ஆக்கினை தீர்ப்பு தான் நமக்கு வர வேண்டியது. ஆனா அதை இயேசு மேல போட்டுட்டு நமக்கு அவருடைய இரக்கத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, காண்பித்திருக்கிறார். mercy means not receiving the judgment we deserve. நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை நமக்கு வரவிடாமல் செய்யறது பேர் தான் mercy, இரக்கம். இரக்கத்தை பெறணும். அப்ப அது மூலமா கடவுளுடைய இரக்கம் நமக்கு என்ன செய்கிறது, நம்முடைய பழைய தவறுகளை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவரோடு இருந்த உறவை சீர்படுத்தி இருக்கிறார். நம்முடைய எல்லா தவறுகளையும் அவர் கவர் பண்ணியிருக்கிறார், எல்லாத்தையும் அவர் மூடி மறைச்சிருக்கிறார். முற்றிலுமாக அவர் நம்மை கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தார். ஆனாலும் அவனுக்கு இரக்கத்தை காண்பித்து, அவன் மேல மனதுருகி அவனுக்கு இரக்கத்தை காண்பித்து மறுபடியும் அந்த உறவை அவர் ரெஸ்டோர் பண்றதை நம்ம பார்க்கிறோம். உயிர் தெழுந்த உடனே மரியாள்கிட்ட சொல்லி அனுப்புற, பேதுருக்கும் சொல்லுங்கள், சீஷர்கள் சொல்லுங்க, பேதுருக்கு தனியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பேரையே மென்ஷன் பண்றதை நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, எல்லா விசுவாசிகளுக்கும் டெய்லியுமே அவருடைய இரக்கம் தேவைப்படுகிறது. many believers need mercy and mercy every day. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கம் நமக்கு தேவையா இருக்குது. எனக்கு அவருடைய இரக்கமே தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் அவருடைய இரக்கம் தேவையா இருக்கிறது. அப்ப இவ்வளவு பேருக்கு இரக்கம் தேவைப்பட்டாலும் அவரிடத்துல இரக்கத்துக்கு பஞ்சமே கிடையாது. எபேசியர் 2:4-5 சொல்கிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த தயவினாலே. எவ்வளோ தயவு இருக்கு, எவ்வளோ இரக்கம் இருக்கு, எவ்வளோ mercy இருக்கு பாருங்க. His mercies are new every morning என்று புலம்பல் புஸ்தகத்தில் 3:22-23 நாம் வாசிக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது, அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. His mercies are new every morning. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் புதிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையும் இரக்கத்தையும் நம்மள அவர் காண்பிக்கிறாரு. முதல்ல அழைப்பு விடுகிறாரு, வாங்க என்கிட்ட வாங்க. ரெண்டாவது எப்படி வரணும்னு சொல்றாரு, கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாரு, தைரியமா வா அப்படிங்கிறாரு. அப்புறம் மூணாவது எங்க வரணும்னு சொல்றாரு, கிருபாசனத்தண்டைக்கு வான்றாரு. நாலாவது அங்க வந்தா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது, டு அப்டெயின் mercy, இரக்கத்தை பெறவும் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு அவர் தர்றாரு. அஞ்சாவது என்னன்னா, ஃபைண்ட் கிரேஸ் டு ஹெல்ப், சகாயம் செய்யும் கிருபை. சகாயம் செய்யும் கிருபை. இரக்கம்னா என்ன, கிருபைன்னா என்ன? mercy deals with our past failures. இரக்கம் அப்படின்னு சொல்லும்போது கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச எல்லாத்தையும் அவர் மன்னிக்கிறாரு, அதை ஒழிச்சு கட்டுறாரு நம்ம மேல. கடந்த காலத்தில் நம்ம செஞ்சதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை இதுதான் வரணும். ஆனா அதை கொடுக்காம இருக்கிறாரு, அதையெல்லாம் மன்னிக்கிறாரு. அதுதான் இரக்கம் செய்கிற வேலை. அது கிரேஸ் என்ன பண்ணுகிறது, கிருபை என்ன பண்ணுன்னா, கிரேஸ் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் ஃபார் பிரசன்ட் சேலஞ்சஸ்
அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் சந்திக்கிற எல்லா சவால்களையும் ஜெயிப்பதற்கு கிருபை நமக்கு பலனை தருகிறதா இருக்கிறது. கிருபை பலனை தருகிறது. சோதனை வரும் நேரங்களிலே நமக்கு தைரியத்தை தருகிறது. தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கான ஞானத்தை தருகிறது. இந்த பாடுகள் நமக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக வரும் பாடுகளில் நிலைத்திருக்கிறதுக்கு, விசுவாசத்தை விட்டுறாம நிலைத்திருக்கிறதுக்கு கிருபை நமக்கு பலனை தருகிறது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம், நமக்கு ஏதோ ஒரு பெயின், டாக்டர் கிட்ட போகிறோம். டாக்டர் என்ன பண்ணுறாரு, நம்மளை தரோவாக செக் பண்ணுறாரு, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாரு, ஸ்கேன் எடுக்கிறாரு, தேவைப்பட்டால் எம்ஆர்ஐலாம் எடுக்கிறாரு. எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்து உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்கிறாரு. சரிங்க, உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணியாச்சு, என்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறாரு. இல்லை, கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான மருந்தை தருகிறார், பிரிஸ்கிரிப்ஷன் தருகிறார், அதுக்கான சிகிச்சையை அளிக்கிறார். மாத்திரை கொடுக்கணும்னா மாத்திரை கொடுக்குறாரு, ட்ரிப்ஸு போடணுன்னா ட்ரிப்ஸு போடுறாரு, இல்லை சர்ஜரி தான் பண்ணணும்னா சர்ஜரியும் பண்ணுறாரு. அப்போ வெறும் டயக்னோஸ் மட்டும் பண்ணல, அந்த வியாதியை தீர்த்து வைக்கிறாரு. அந்த வியாதி போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் அவர் பண்ணுறார், சிகிச்சை அளிக்கிறார். அப்போ கர்த்தர்ட்ட நாம் வரும்பொழுது அதே மாதிரி தான், டாக்டர் கிட்ட போகிற மாதிரி தான். கர்த்தர்ட்ட வரும்பொழுது நம்முடைய சேலஞ்சஸ் என்ன, ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, நம்முடைய கஷ்டமான சூழ்நிலை என்ன, கடினமான சூழ்நிலை நம்ம போயிட்டு இருக்குமே, அது என்னன்றதை டயக்னோஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை தீர்க்கிறதுக்கான கிருபையை, ஸ்ட்ரென்த்தை நமக்கு தருகிறார். ஸ்ட்ரென்த்தை தர்றாரு. இந்த சூழ்நிலையை நம்ம கடந்து வரத்துக்கான ஒரு பலனை தருகிறார். பவுலுக்கு சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் வழங்கும். யோபுக்கு அந்த சூழ்நிலை கடந்து வரத்துக்கான பலனை தர்றாரு. எவ்வளோ கடினமான பிரச்சனைகளை யோபு சந்திக்கிறாரு. அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை, ஆற்றலை, வல்லமையை அவர் தருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒன்று, வாங்கன்னு அழைப்பிடுகிறாரு. ரெண்டாவது, எப்படி வரணும், கான்ஃபிடென்ஸோட வா அப்படிங்கிறாரு. பயந்து நடுங்கின்னு ஐயோ என்னை புறக்கணிச்சு தள்ளிடுவாரோ அப்படின்ற பயத்தோட இல்லை, தைரியமா வா அப்படின்றாரு. மூணாவது, எங்க வரணும்னு சொல்றாரு. எங்க வரணும், கிருபாசன தண்டைக்கு வான்றாரு. நாலாவது, அப்படி வரும்பொழுது எதுக்காக வரோம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், டு அப்டெயின் mercy, இரக்கத்தை பெறத்துக்கு வந்து வா அப்படிங்கிறாரு. இரக்கத்தை பெறலாம், அங்க போனா இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அஞ்சாவது, சகாயம் செய்யும் கிருபை, அதை கொடுக்குறாரு. இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், சகாயம் செய்யும் கிருபையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி இருக்குது, ஒரு டாக்டர் கிட்ட ஒரு நோயாளி போகும்பொழுது இந்த வியாதி இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சது இல்லை, அந்த வியாதியை போக்குறதுக்கான எல்லா சிகிச்சையும் அளித்து அவர் அனுப்புகிறார். கொஞ்ச நாளில், ஒரு 2-3 நாளில் அதெல்லாம் தீர்ந்துடுது, சரியாயிடுது. எல்லாம் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தாக்கா மருந்து மாத்திரை சாப்பிட்டா எல்லாம் தீர்ந்து போயிடுது. அதுபோல் நாம் தேவனிடத்தில் போகும்பொழுது அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம தாண்டி வர்றதுக்கான பலனை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அவர் கிருபை அளிக்கிறாரு, தயவை கொடுக்குறாரு, அவருடைய இரக்கத்தை கொடுத்து நம்ம காப்பாற்றுகிறார். அது மட்டும் இல்லை, எப்போ வர சொல்றாருன்னா, இன் டைம் ஆஃப் நீட், ஏற்ற, எப்படி சொல்றாரு, எபிரேயர் 4:16, ஏற்ற சமயத்தில், இன் டைம் ஆஃப் நீட். அப்போ கர்த்தருடைய உதவி எப்பொழுதுமே சரியான நேரத்தில் அந்த உதவி நமக்கு கிடைக்கும்படி செய்கிறாரு. ஒருவேளை அவருடைய டைமிங் நம்முடைய டைமிங் இல்லாமல் இருக்கலாம், எப்பவுமே நம்முடைய டைமிங்கில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்பவுமே அவருடைய டைமிங் பர்ஃபெக்டாக இருக்குது. உதாரணத்துக்கு தானியேலை தூக்கி சிங்க கபியில் போடுறாங்க, சிங்க கபியில் போடுறாங்க பாருங்க. அன்னைக்கு ராத்திரி மட்டும் அந்த சமயத்தில் கர்த்தர் தம்முடைய தூதர்லாம் அனுப்பி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தானியேலை போடுறதுக்கு முன்னாடியே தேவ தூதர்லாம் அனுப்பி ரெடியா சிங்கங்களின் வாய்கள் என்ன பண்ணிட்டாரு, அவர் கட்டி போட்டார். தானியேலே சொல்றாரு, தானியேலுக்கு எப்படி தெரியும், அவருக்கு தரிசனம் வந்திருக்கும், இல்லை கர்த்தர் சொல்லியிருப்பாரு. அவர் எழுதி வச்சிருக்கிறார், தானியேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதி வச்சுக்கிறார். ராஜா காலையில் கேட்கும்பொழுது சொல்றாரு, தானியேலே, தேவனுடைய உன்னதமான தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படிங்கும்போது, ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். ஏன்னா ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நான் எந்த நீதிகேடும் செய்ததில்லை. அதனால தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை என்ன பண்ணிட்டார,
கட்டி போட்டார். எவ்வளோ கரெக்டான நேரத்துல அவர் கர்த்தர் அதை செய்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தானியேல் சிங்க கபில அவர் அந்த உதவியை பெற்றுக்கொள்றார். பவுல் யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் நம்ம தானியேலை பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் பவுல் அவர் சரியான நேரத்துல இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கணும், இந்த வியாதி, இந்த முள் என்னை விட்டு நீங்கணும்னு அவர் ஜெபம் பண்ணும்போது சரியான நேரத்துல அவருக்கு பலனை தருகிறார். Daniel received help in the lion's den. Paul received grace in his weakness. அவருடைய பலவீனத்துல, பவுலினுடைய பலவீனத்துல தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. அப்ப கர்த்தருடைய உதவி அப்படின்னும் பொழுது மிக சரியான நேரத்துல, சரியான சமயத்துல, ஏற்ற சமயத்துல நமக்கு நிச்சயமாய் வந்து சேரும். God's grace arrives exactly when it needed. It is needed. நமக்கு எப்ப தேவையோ ஏற்ற சமயத்துல அவருடைய உதவி நிச்சயமாய் நமக்கு வந்து கிடைக்கும். இதை நான் என் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட நான் நிறைய அனுபவிச்சுட்டே வரேன். எனக்கு அவர் உதவி செய்யறாரு. என்னுடைய நண்பர்கள் சிலர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க, இந்த சூழ்நிலை வழியா போயிட்டு இருக்கீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். அவர் எனக்கு துணையா இருக்கிறார், எனக்கு ஆதரவா இருக்கிறாரு, என் பட்சத்தில் அவர் இருக்கிறாரு, ஏற்ற சமயத்தில் அவர் எனக்கு உதவி செய்கிறார், என் பயங்களையெல்லாம் போக்குறார், வியாதிகளையெல்லாம் குணமாக்குறாரு, எல்லாவற்றையும் அவர் நீக்கி எனக்கு ஆசீர்வாதத்தையும் பலனையும் அவர் தருகிறவராக இருக்கிறார். உங்களுடைய தேவை இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது ஆவிக்குரிய தேவையாக இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், குடும்ப தேவையாக இருக்கலாம், ஊழிய தேவையாக இருக்கலாம், அல்லது சரீர சுகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, God invites you to come to his throne. கர்த்தர் உங்களை அவருடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமா வரும்படி அவர் அழைப்பை கொடுக்கிறார். நீங்க தைரியமா வரலாம் அவரிடத்துல. அப்ப முதல்ல வா அப்படின்றாரு, ரெண்டாவது தைரியமா வான்றாரு, மூணாவது கிருபாசன தண்டைக்கு வா அப்படிங்கிறாரு, நாலாவது வந்து இரக்கத்தை பெற்றுக்கொள், சகாயம் செய்யும் கிருபையும் பெற்றுக்கொள் அப்படிங்கிறாரு. வா அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. தைரியமா வா அப்படின் பொழுது கிறிஸ்து நமக்கு தைரியத்தை அளிக்கிறவராக இருக்கிறார். அதை பற்றும் விசுவாசத்தினாலே அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கின்றார். எங்க வரணும்னு கூட சொல்றாரு. சும்மா எங்கேயும் அங்கங்க மனுஷனை தேடி ஓடின்னு இருக்காதீங்க, கிருபாசன தண்டைக்கு வாங்க, தைரியமா வாங்க அப்படிங்கிறாரு. அங்க வந்து என்ன இருக்கு? God's presence is available for you. தேவ பிரசன்னம் இருக்காங்க. கிருபாசன தண்டைக்கு தைரியமா போகலாம். எதுக்கு போகணும்? அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறார். டு obtain mercy, இரக்கத்தை பெறத்துக்காக அவர் அங்க வர சொல்றாரு. அது மட்டும் இல்ல, சகாயம் செய்யும் கிருபை அடைத்து ஒவ்வொரு தேவைக்குமான பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக, பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் வர சொல்றாரு. அப்ப இயேசு நம்முடைய மகா பிரதான ஆசாரியரை இருக்கிறபடினால நம்ம தைரியமாய் இரக்கத்தை பெறவும், சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் வரலாம் அப்படிங்கிறாரு. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களை ஏதாவது பாரங்கள் அழுத்தி கொண்டு இருக்கிறதா? வியாதியில நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? சுகவீனமா இருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய பிரியப்பட்டவர்கள் பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு அவங்க கஷ்டப்படுறத உங்களால கண்கொண்டு பார்க்க முடியாம அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு வரும்படி அவர் உங்களை அழைக்கிறார். ஒருவேளை பாவத்தோட போராடி கொண்டு இருக்கிறீங்களா? அந்த கிருபாசன தண்டைக்கு வர சொல்றாரு உங்களை. சாத்தியமில்லாத சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை, இது முடியவே முடியாது, இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, சரியாவே ஆக மாட்டேங்குது, இந்த வியாதி குணமே ஆகவில்லை, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கவே இல்லை, இந்த பொருளாதார பிரச்சனை என்னை விட்டு நீங்கவே இல்லை அப்படின்னு ஒருவேளை அந்த இம்பாசிபிள் சுச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, தைரியமா வா, கிருபாசன தண்டைக்கு வா. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்றாரு, நீ வரும்பொழுது, தைரியமா வரும்பொழுது, என் வார்த்தையை நம்பி வரும்பொழுது
ஏற்ற சமயத்திலே இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்வாய், சகாயம் செய்யும் கிருபையை நிச்சயமாய் நீ அடைவாய். இந்த வசனத்தை வந்து வேற ஒரு மொழியாக்கத்தில் வாசிச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, let us therefore come boldly to the throne of grace. இது வந்து NKJVல அப்படி வருது. இதுலேயே வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன் பேர் வந்து டிபிடின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், தி பேஷன் டிரான்ஸ்லேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிரான்ஸ்லேஷன். அந்த டிரான்ஸ்லேஷனில் வாசிச்சிங்கன்னா இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ நவ் வி ட்ரா நியர் freely and boldly to where grace is enthroned, where love is enthroned. சிங்காசனத்துல கிருபையும் அன்பும் வீற்றிருக்கிற அந்த இடத்துக்கு நீங்க கிட்ட வாங்க. எப்படி வாங்க? ஃப்ரீலி அண்ட் போல்ட்லி. அப்ப சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் யாரு? இன்னைக்கு நம்ம பாடணும், சிங்காசனம் வீற்றிருக்கும் அப்படின்னு பாட்டு பாடணும். அங்க சிங்காசனத்துல யார் வீற்றிருக்கிறது? கிருபையின் ஒட்டுமொத்த உருவம், அன்பின் ஒட்டுமொத்த உருவம் அங்க வீற்றிருக்கிறார். அங்க வாங்க அப்படிங்கிறாரு. where grace is enthroned, where love is enthroned, to receive mercy's kiss and discover the grace we urgently need to strengthen us in our time of weakness. அதாவது இதை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அர்ஜென்ட் நீடு, அவசர தேவை, இம்மீடியட்டா நமக்கு தேவை, அவசரமா தேவை அப்படின்றது வந்து எப்படி சொல்லியிருக்குன்னா, அங்க அந்த கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படின்னா, அர்ஜென்ட் ஹெல்ப், உடனடி உதவி அல்லது அவசர உதவி. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு பலவீனம் வருகிறது, அப்போ வந்து அவசரமா சிகிச்சை கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல் 1000 பேஷண்ட் இருக்கலாம், ஆனா இந்த அவசர சிகிச்சைன்னு ஒரு பிரிவு இருக்கு பாருங்க, நேரா அங்க கொண்டு போறாங்க. வழக்கமா எப்படி டாக்டர் பார்க்க முடியும்? முதல்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் அந்த கரெக்டான அந்த டேட் டைமுக்கு போகணும், அப்பதான் டாக்டரை பார்க்க முடியும். அப்போ கூட அங்கே வெயிட் பண்ணணும், அப்புறம் தான் டாக்டரை பார்க்க முடியும். ஆனால் ஒரு அவசரமான எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்பொழுது எதுவுமே பார்க்க தேவையில்ல, நேராக அவசர சிகிச்சை பிரிவுக்கு போயிட்டோம்னா இம்மீடியட்டாக டாக்டர்ஸு வந்துடுவாங்க. சமீபத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது பாருங்க. நாங்கள் ஒரு நாள் நைட்டு அப்படி தான் போனோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நாங்கள் போய் அங்கே வெஹிக்கிளை நிறுத்தின உடனே டாக்டர்ஸ் அட்டண்டர்ஸ் எல்லாம் அந்த வெஹிக்கிள் கிட்ட வந்துட்டாங்க, அங்கே வந்துட்டாங்க. ஏன்? அவசர தேவை. இப்போ அந்த மாதிரி ஒரு அவசர தேவை, அர்ஜென்ட் ஹெல்ப் நமக்கு தேவைப்படும் பொழுது அந்த நேரத்தில் எப்படியா ஒரு கப்பல் புயல்ல சிக்கி கொள்ளுது பார்த்தீங்களா? அந்த புயல்ல சிக்கி கொண்ட அந்த கப்பல் என்ன பண்ணுதுன்னா, கொடுங்காற்று வீசுது, அப்புறம் கடும் புயல் வீசுது, அந்த கப்பலை தத்தளிக்க பண்ணுது அந்த தண்ணீர்ல. எப்ப வேணும் அந்த கப்பல் மூழ்கலான்ற நிலைமைக்கு போகுது. இப்ப அவசரமா தேவை உதவி. அந்த நேரத்துல ரீஇன்ஃபோர்ஸ்னா பலப்படுத்துதல், வலுவூட்டுதல். பலப்படுத்துறாங்க. எப்படி பலப்படுத்துறாங்கன்னா, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல பவுலும் அவனோடு கூட சேர்ந்த போர் சேவகர்கள், அப்புறம் அந்த மாலுமி, அதுக்கப்புறம் அந்த இந்த நூற்றுக்கு அதிபதி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய புயல் அந்த கப்பலை தாக்குது. இந்த கப்பல் எப்போ ஒன்னா கவிழலான்ற நிலைமைக்கு போகுது. கொடுங்காற்று வீசுது, கப்பல் அப்படியே ஷேக் ஆகுது, பயங்கரமா ஷேக் ஆகுது. எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அவசரமா தேவைப்படுது. இப்ப கப்பலை வந்து விழாம பாதுகாக்கிறதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும். என்ன பண்றாங்க? அந்த கப்பலை வந்து நங்கூரம் பாய்ச்சுகிறார்கள். நங்கூரத்தை எடுத்து போட்டு இந்த கப்பல் இந்த புயலின் வேகத்தையும் கொடுங்காற்றினுடைய அந்த வேகத்தையும் கடலின் தத்தளிப்பையும் தாங்கி நிற்கக்கூடிய, பலமா நிற்கக்கூடிய ஒரு வலுவூட்டுறாங்க, பலப்படுத்துகிறார்கள். ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தா என்ன வந்தாலும் சரி அங்க வந்து நிக்கிறதுக்கு ஒரு பெரிய பலன், ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதைத்தான் அங்க சொல்லப்பட்டிருது. ஏற்ற சமயத்தில் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேரக்கடுவோம். அர்ஜென்ட் ஹெல்ப் வேணுமா? கர்த்தர் சொல்ல, ஏன்ட்ட வா, நான் உன்னை வலுவூட்டுறேன், உன்னை பலப்படுத்துகிறேன், உன்னை எல்லா விதத்திலும் நான் உற்சாகப்படுத்துகிறேன், உனக்கு தேவையான பலனை நான் தருகிறேன்,
நீ தைரியமாய் என்னிடத்துல வரலாம், நான் உன்னை பலப்படுத்துவேன், வலுப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட வரும்பொழுது இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க, எவ்வளோ நல்ல கர்த்தர் அவர். அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதம் முழுக்க இது ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை வாழ்க்கை போராட்டங்களில் சிக்கி, வியாதி என்னும் கொடுங்காற்று, பொருளாதார சிக்கல் என்கிற தத்தளிப்பு, பலவீனம், சோர்வு, மனக்கலக்கம், அதைரியம், அவிசுவாசம், அவநம்பிக்கை போன்ற பலவிதமான இக்கட்டுகளில், நெருக்கடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? பேலன்ஸ் இல்லாமல் எப்போ வாழ்க்கை கவிழுமோன்ற நிலைமையில் இருக்கீங்களா? உங்களை ஸ்ட்ரென்தன் படுத்துறதுக்கு, பலப்படுத்துறதுக்கு, வலுவூட்டுறதுக்கே ஒருத்தர் இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, கம் போல்ட்லி டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ் டு அப்டெயின் மெர்சி அண்ட் த ஹெல்ப் ஆஃப் கிரேஸ் அப்படிங்கிறாரு. இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தன்னில் எப்போ ஏற்ற நேரத்தில், மிக துல்லியமான நேரத்தில் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி, வேற எங்கேயும் போக தேவையில்லை. அவர்கிட்ட போனால் நமக்கு ஒரு பெரிய பதில் கிடைக்குது, பலன் கிடைக்குது, வலு கிடைக்குது. எந்த தத்தளிப்பும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நிற்க முடியுது. காற்று வீசினாலும் சரி, கடல் கொந்தளித்தாலும் சரி, நம்ம ஸ்டெடியாக நிற்க முடியும். அதுக்கான வலுவை, பலனை அவர் தருகிறார். அந்த சூழ்நிலை கடந்து வர்றதுக்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். வாழ்க்கையில் அவரை நம்புங்க, அவர் மேலே விசுவாசம் வைங்க. அவர் உங்களை அழைக்கிறார். அவரிடத்துல வாங்க, தைரியமாக வாங்க, கிருபாசன தண்டைக்கு வாங்க, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. எக்ஸாக்டாக நமக்கு எப்போ வேணுமோ ஏற்ற சமயத்தில் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கு. இந்த மாதம் முழுதும் இதை மெடிடேட் பண்ணுங்க, நல்ல அதை ஆராய்ந்து பாருங்கள், தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற சமயத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார், பலப்படுத்துவார், வலுப்படுத்துவார், எல்லா தீமையும் போக்குவார், எல்லா நன்மையும் உங்களிடத்துல கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கேட்ட சத்தியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஏற்ற சமயத்திலே இரக்கத்தை பெறவும், சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் நீர் வர சொல்லியிருக்கிறீர். கிருபாசனத்தை இன்றைக்கு வர சொல்லியிருக்கிறீர். இரக்கத்தை பெற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறீர். சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறீர். எவ்வளோ ஒரு பெரிய கம்ஃபர்ட்டு, எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல், எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள வந்திருக்கு ஆண்டவரே. ஏற்ற சமயத்தில் உம்மால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அர்ஜென்ட் ஹெல்ப்பு, அர்ஜென்ட் நீடுன்னா நீங்கள் தான் உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. இன்றைக்கு மக்கள் பலவிதமான பலவீனங்களிலே, இடுக்கண்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். பலவிதமான போராட்டங்களிலே ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். பலவித டெஸ்ட் வழியாக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். பலவிதமான சோர்வு, பயம், கலக்கம், மனக்கலக்கம், டிப்ரெஷன், மனசோர்வு போன்ற பாதையிலே அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். எல்லாம் அவர்கள் மேலே அவர்களுடைய வாழ்க்கை மோதி அடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆத்தும நங்கூரம் போல நீர் எங்களுக்கு இருக்கிறதற்காக உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை படகு சேதமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, ஆத்தும நங்கூரமாய் நீர் எங்களுக்குள்ளே அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து இருக்கிறதற்காக உங்கள் ஸ்தோத்திரம். அதனால வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன மகா பிரதான ஆசாரியர் இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் என நமக்கு இருக்கிறபடினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று சொல்லி இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு நாங்கள் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை எங்களுடைய ஆக்கிக் கொள்ள எல்லா விதத்திலும் நீர் எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் தங்களுடைய அவசர தேவைக்காக உம்மிடத்தில் வரும்பொழுது நீர் சொன்னபடி இரக்கத்தை கொடுப்பீராக, இரக்கத்தை காண்பிப்பீராக. நீர் இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தேவன், சகாயம் செய்யும் கிருபை அவர்களுக்கு நீர் அளிக்கிறதுக்காக உங்கள் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுதும் உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.